ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முட்டை தொக்கு வைக்க போகிறோம். அதுவும் வாத்து முட்டையில் வைக்க போகிறோம் முட்டை தொக்கு. அது எப்படி வைக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். பக்கத்துலேயே தண்ணி சுட வச்சு வச்சுக்கிறேன். இதில் தான் இப்போ நம்ம வாத்து முட்டை போட்டு எடுத்துக்க போகிறோம். தண்ணி இந்த பாருங்க, அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்க போகிறேன். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஊற்றுறேன்னு காட்டுறேன். இதில் தான் நாங்கள் வாத்து முட்டையை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கம் குழம்பு தாளிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு. வெங்காயம் வந்து 4 வெங்காயம் தக்காளி 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி தொக்கு கோசம். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். வாத்து முட்டைன்றது கொஞ்சம் நீச்சு வாசனை வரா மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்லேயே மஞ்சள் தூள் போட்டுக்கினேன். நம்ம ஓனன்னா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிட்டு தண்ணி காய வச்சுக்கிறேன். அதில் போட்டு எடுக்கிறதுனால அந்த நீச்சு ஸ்மெல் வராது. நல்லா தண்ணி கொதிக்க வச்சு போட்டு எடுத்துக்க போகிறோம். அது நல்லா காயட்டும். அதுமாதிரி நம்ம இங்கே தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா, இது ரெடி ஆகிக்கினே இருக்கும்போது அதை போட்டு எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு தான் இது போட்டு குழம்பு வச்சிடுறேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி தொக்குன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பின்னி 2 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். நாங்கள் வந்து 5 பேர், அதனால் கொஞ்சம் பின்னி 2 வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்களா. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி போட்டுட்டு 2 உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு கல் உப்பு 2 போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு நேரம் மூடி போட்டுக்கலாம். அது நான் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், மூடி போட்டுக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் இதான் வாத்து முட்டை. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அவிச்சிட்டு உரிக்கவே முடியாது. தோல் கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கும். இந்த முட்டைக்கு உள்ள ஒரு தோல் இருக்கும் இல்லையா, நைஸாக, அந்த தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் அது உரிக்கவே முடியாது. அதனால் இந்தமாரி நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாரி இதில் வந்து கொழுப்பு கொஞ்சம் இருக்கும். நம்ம வாத்துக்கறிலாம் குழம்பு வச்சோம்னா எப்படி கொழுப்பு மிதக்குது, அந்தமாரி கொழுப்பு இருக்கும் அதில். இப்போ நம்ம அது கொதிக்கிற தண்ணியில் உடச்சி ஊற்ற போகிறோம். உடச்சி ஊற்றினா அது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா தான் போட்டிருக்கேன், ஆச்சி மசாலா. பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் திட்டமாக தான் போட்டிருக்கேன். நான் மிளகுத்தூள் போட போகிறேன், அதனால் நான் திட்டமாக போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நம்ம அதில் கொஞ்சம் பெப்பர் தூள் போடுறதுனால கொஞ்சம் திட்டமாக போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், எங்கள் 4 பேருக்கு 5 பேருக்கு இந்த தண்ணி போதும். அதனால் உங்கள் திட்டம் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி போதும்.
இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க இறங்கிச்சு. இப்போ நான் வச்சு ஊற்ற போகிறேன். எவ்வளோதான் உடைச்சாலும் அது டக்குன்னு உடையாது. பாருங்கள், அந்த தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இதுமாரி உடச்சி இதுமாரி ஊற்றணும். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதிக்கும் போது இதுமாரி விட்டோன்னா இன்னும் வந்துச்சிங்களா, துளி துளியாக தெரியுது பாருங்கள். இதுதான் கொழுப்பு, தனியாக வந்துடும். இதுக்கு தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி பாருங்கள், இந்த சைடில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் வந்து இந்த கொழுப்பு. இந்த கொதிக்கிற தண்ணியில் விட்டோம்னா அந்த கொழுப்புலாம் போயிடும். இதுமாரி நம்ம ஒன் பை ஒன்றா உடச்சி விட்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா முட்டையும் வச்சு ஊற்றியாச்சு. இந்த பாருங்கள், இதுதான் அதோட கொழுப்பு. இப்படி வந்துச்சு பாருங்கள். இந்தமாரி இதோட கொழுப்பு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்தமாரி டைமில் நம்ம எடுத்துடலாம். முட்டை தனியாக, அதோட கொழுப்பு தனியாக வந்துடும் வாத்து முட்டையில். அது இதெல்லாம் முட்டைங்க, வெள்ளைக்கருவு, இது மட்டும் கொழுப்பு. பாருங்கள் எப்படி இருக்குது கொழுப்பு. இதுமாரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதை எடுத்து நம்ம போட்டுருவோம். பாருங்கள், இப்போ வந்து அதோட கொழுப்புலாம் எடுத்துட்டோம். வெறும் இது முட்டை வெள்ளைக்கருவு தான் இருக்குது. பாருங்க, அப்படியே கோப்பை கோப்பையாக வந்துச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுத்து குழம்புல போட்டுற வேண்டியதுதான். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த முட்டையை எடுத்து இதில் போட்டுற போகிறோம். எடுத்து ஆற வச்சுட்டு போட்டோம்னா உடஞ்சிரும். அதனால் எடுத்து அப்படியே விட்டுறது தான். இந்தமாரி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த கொழுப்பு கொஞ்சம் இதுவாகிடும். அதேமாரி நம்மளுக்கு அவிச்சிட்டு உரிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முட்டை கிரேவி வைக்கிறதுக்கு இந்தமாரி போட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம எடுக்கும் போதும் தனியாக முட்டை தனியாக வந்துடும். பாருங்கள், இதில் 1-2 முட்டை எது இருந்தாலும் கொழுப்பு மட்டும் தனியாகவே நின்றுச்சு. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி ரெடியாக இருக்கணும். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது இட்லி சுட்டுட்டு இட்லிக்கு நம்ம முட்டை தொக்கு வச்சு சாப்பிட போகிறோம். இட்லி சுட்டுட்டு காட்டுறேன். இன்றைக்கி எங்கள் பேத்திக்கு இன்றைக்கி பிறந்தநாள், அதனால் எல்லோரும் கேக் வெட்ட போயிருக்காங்க. நான் கேக் வெட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
Happy party to you, man. இடி வரும் பிரியாணி. கால்ல மாட்டிக்குது. நீ வெட்ட சொன்ன வெட்டினே இருப்பியா? அது கூட்டு. நா. நா. நக்கா அப்படியே. அப்படி. இன்னும் கொண்டா வெட்டிட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாமா பண்ணோம். ஆதி யாருமே கோட் போடு. ஏ பவே பவே அப்பா கூட்டு அப்பா கூட்டு அம்மா கூட்டு. ஏ பவே சரி இந்தா. நீ சாயா குடியா? ஏ டிடியே இந்தா. ஏம்மா தீத்திமா ஆயாக்குமா டேய் குழந்தை கொடுத்து போறாங்க. அப்பாக்குலாம் விட்டு தினேஷ் அப்பாக்குலாம். இந்தா. ஏம்மா இதில் எனக்கு ஒரு டவுட்டு யாருக்கு பிறந்த நாள் இவர் தான் பிறந்த நாள் ஆளா இதுதான் பொண்ணாலே அந்த அம்மா பொண்ணாளிக்கு இந்த அம்மா வெட்டாங்க இந்த அம்மா பொண்ணாளிக்கு அந்த அம்மா இது பண்றாங்க அவ்வளவுதான். நேற்று கேட்டதுக்கு தாத்தாக்குலாம் விட்டு திவ்யா சித்திங்க. திவ்யா சித்திங்க. ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இட்லி சுட்டுட்டு வாத்து முட்டை கிரேவி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து முட்டை கிரேவி முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சேன்ல பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மஞ்சக்கரு ஊற்றி எப்படி அழகாக இருக்கு. இது வெள்ளைக்கரு. இப்போ இது ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். பாருங்க நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்லா உப்புலாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நீங்களும் வாத்து முட்டை கிடச்சிதுன்னா வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்.